அனைவருக்கும் வணக்கம். ஆகஸ்ட் மாதம் வரக்கூடிய கோகுலாஷ்டமிக்கு பிறகு விருச்சிக ராசிக்காரர்களின் வாழ்க்கையில் மிக அற்புதமான ஒரு மாற்றம் ஏற்படக்கூடியதாக இருக்குது. இதை பற்றி தான் இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் தெரிஞ்சுக்க போகிறோம். இந்த வீடியோ ரொம்பவே பயனுள்ளதாக இருக்கும். அதனால் வீடியோவை கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இது வரைக்கும் நம்ம சேனலை நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். போர்க்குணம் கொண்ட பூமிக்காரனை செவ்வாயை அதிபதியாக கொண்ட விருச்சிக ராசிக்காரர்களுக்கு சூரியன் 10ஆம் வீட்டில் இருக்கார். வியாபாரத்தில் உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு மாற்றம் ஏற்படும். மற்றவர்கள் பொறாமைப்படும் அளவுக்கு உங்களுடைய தொழில் இருக்கும். சந்திர பகவான் தொழிலுக்கு உதவியாக இருப்பார். செவ்வாய் 7ஆம் 8ஆம் இடத்துல இருக்கார். புதிய வாகனங்களை வாங்குவீங்க. ஆடை ஆபரணங்கள் உண்டாகக்கூடியதாக இருக்குது. புதன் 9 10ஆம் வீட்டில் இருக்கார். ஏக்கத்தோடு இருந்தவர்களுக்கு மக்கள் பேரு உண்டாகக்கூடிய ஒரு காலகட்டம். தடைப்பட்ட காரியங்கள் கைகூடி வரும். பந்தயங்களில் அமோக வெற்றி கிடைக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக இந்த காலகட்டம் உங்களுக்கு அமைஞ்சிருக்கு. குரு 7ஆம் இடத்துல இருக்காரு. தள்ளிப்போன திருமணம் சிறப்பாக நடக்க காலகட்டமாக இந்த காலகட்டம் உங்களுக்கு அமைஞ்சிருக்கு. அது மட்டும் இல்லாமல் பொருளாதாரத்தில் அபிவிருத்தி உண்டாகும். வெளியூர் பயணங்கள் நல்ல பலன்களை கொடுக்கக்கூடியதாக சொல்லப்படுது. சுக்கிரன் 10 11ஆம் இடத்துல இருக்காரு. நம்பிக்கையுடன் செய்த காரியங்கள் ஏமாற்றம் ஏற்படும். சனி 4ஆம் வீட்டில் இருக்காரு. விரோதிகள் வீழ்ந்து போவாங்க. வியாபாரம் வெற்றிகரமாக நடக்கும். ராகு 5ஆம் இடத்துல இருக்காரு. ஆடல் பாடல் போன்ற கேளிக்கை நிகழ்ச்சிகளில் மனம் ஈடுபடும். கேது 11ஆம் இடத்துல இருக்காரு. உறவினர்களால் பண செலவுகள் அதிகரிக்கக்கூடியதாக இருக்கு. வழக்குகள் தொல்லை கொடுக்கக்கூடியதாக இருக்கு. 27 28 29ஆம் தேதி உங்களுக்கு சந்திராசிரமம் ஏற்படுவதால நீங்க விநாயக பெருமான மனதார வழிபட்டு வாருங்கள். உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளுக்கு தீர்வு கிடைக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக இந்த காலகட்டம் உங்களுக்கு அமைஞ்சிருக்கு அப்படின்னே சொல்லலாம். பொதுவாக விருச்சிக ராசிக்காரர்களை பொறுத்தவரை அடுத்து வரக்கூடிய நாட்கள் மிக அற்புதமான ஒரு நாட்களாக அமைஞ்சிருக்கு அப்படின்னே சொல்லப்படுது. உங்களுக்கு தொழிலில் மிகப்பெரிய ஒரு மாற்றம் ஏற்படக்கூடியதாக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் தொழிலில் உங்களுடைய முன்னேற்றம் அதிகரிக்கக்கூடியதாக சொல்லப்படுது. விருச்சிக ராசிக்காரர்கள் விநாயக பெருமான மனதார வழிபட்டு வர அனைத்து விதமான பிரச்சனைகளும் தீரக்கூடிய ஒரு சூழ்நிலை உங்களுக்கு அமைஞ்சிருக்கு அப்படின்னே சொல்லலாம். விருச்சிக ராசியில் இருக்கக்கூடிய கிரக நிலை அப்படின்னு பார்த்தா சுகஸ்தானத்தில் சனி, பஞ்சமஸ்தானத்தில் ராகு, கலஸ்திரஸ்தானத்தில் குரு செவ்வாய், பாக்கியஸ்தானத்தில் புதன், தொழில் ஸ்தானத்தில் சூரியன் சுக்கிரன், லாபஸ்தானத்தில் கேது என கிரக நிலைகள் அமைஞ்சிருக்கு. உங்களுக்கு இந்த வாரம் நன்மைகள் கிடைக்கக்கூடியதாக இருக்குது. காரிய தடை தாமதம் நீங்கும். வழக்குகள் விவகாரங்களில் உங்களுக்கு கட்டுப்பாட்டிற்குள் இருக்கும். அது மட்டும் இல்லாமல் எதிர்ப்புகள் விலகும். பொருளாதார உயரும். நினைத்த காரியம் வெற்றிகரமாக நீங்கள் செய்து முடிப்பீங்க. தாமதமான காரியங்கள் வேகம் பிடிக்கும். வீண் கவலை விலகும். அடுத்தவர் விஷயங்களை தலையிடுவதை நீங்கள் தவிர்க்க வேண்டும். தொழில் வியாபாரத்தில் ஈடுபட்டு இருப்பவர்களுக்கு அனுசரித்து செல்வது நல்லது. வியாபார போட்டிகள் குறையும். எல்லா துறைகளிலும் லாபம் கிடைக்கக்கூடியதாக இருக்கு. உத்தியோகத்தில் இருப்பவர்கள் எதை பற்றியும் கவலைப்படாமல் செயலாற்றுவாங்க. குடும்பத்தில் சுப காரியங்கள் நடக்கும். திருமண முயற்சிகள் உங்களுக்கு சாதகமான பலன்களை தரக்கூடியதாக சொல்லப்படுது. சிலருக்கு புத்திர பாக்கியம் உண்டாகும். கணவன் மனைவி ஒருவரை ஒருவர் பேச்சை கேட்டு நடப்பதன் மூலம் உங்களுக்கு நன்மைகள் ஏற்படும். பிள்ளைகளின் உடல் ஆரோக்கியத்தில் கவனம் தேவை. பெண்களுக்கு எடுத்த காரியத்தை திறமையாக செய்து முடித்து பாராட்டு கிடைக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக அமைஞ்சிருக்கு. கலைத்துறையில் உள்ளவர்களுக்கு ஆன்மீகத்தில் நாட்டம் உண்டாகும். அரசியல் துறையிற்கு சந்தோஷமான நிலை காணப்படும். மாணவர்களுக்கு கல்வி பற்றிய கவலை விலகும். விளையாட்டு போட்டிகளில் சாதகமான பலன்கள் உங்களுக்கு கிடைக்கும். விடுமுறை மகிழ்ச்சியான பொழுதுபோக்கில் ஈடுபடுவீங்க. விசாகம் 4ஆம் பாதத்தில் பிறந்தவர்களுக்கு இந்த வாரம் நீண்ட நாட்களாக இருந்து வந்த மனக்கசப்பு மறைந்து சந்தோஷம் ஏற்படும். பெற்றோரின் வாழ்க்கையில் மிகப்பெரிய மகிழ்ச்சி அதிகரிக்கும். வீட்டில் சுப நிகழ்ச்சிகள் தாமதமானாலும் சிறப்பாக நடக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையாக அமைஞ்சிருக்கு. புதிய வீடு நிலம் வாங்கலாம். பழைய வீட்டை நீங்கள் பழுது பார்க்கலாம். அனுசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இந்த வாரம் பணப்புழக்கம் சரியாக இருக்கக்கூடியதாக இருக்கு. ஆனால் சுப நிகழ்ச்சிகளுக்காக செலவு செய்ய வேண்டி இருக்கும். தூங்கும் போது கவனமாக இருக்க வேண்டும். பொருட்களை பத்திரமாக பார்த்து கொள்ளுங்கள். யாருக்கும் ஜாமீன் கையெழுத்து போட வேண்டாம். அப்படி போட்டால் பிரச்சனைகள் ஏற்பட வாய்ப்பு இருக்கு. எனவே எச்சரிக்கையாக இருப்பது ரொம்பவே நல்லது அப்படின்னே சொல்லப்படுது.
கேட்டை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இந்த வாரம் நண்பர்கள் தேர்ந்தெடுக்கும் போது மிக கவனமாக இருக்க வேண்டும். பெரியோர்களின் ஆதரவால் நீங்கள் கொடுத்த வாக்க காப்பாற்றுவீங்க. பொருளாதார சிக்கல் தீரும். சிலர் கடன் வாங்கி உடனே திரும்ப கொடுத்து விடுவாங்க. மனதில் தேவையில்லாத வெளியில் செல்ல முடியாத வேதனைகள் உங்களுக்கு பிரச்சனைகளை உண்டாக்கக்கூடியதாக சொல்லப்படுது. பரிகாரமாக குலதெய்வத்தை வணங்க எல்லாவற்றிலும் உங்களுக்கு நன்மை உண்டாகக்கூடிய ஒரு காலகட்டம். எதிர்பார்த்த காரிய வெற்றி கிடைக்கும். உடல் ஆரோக்கியம் உண்டாகக்கூடிய ஒரு காலகட்டமாக இந்த காலகட்டம் உங்களுக்கு அமைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லலாம். பொதுவாக விருச்சிக ராசியில் பிறந்தவர்கள் எதிலும் சிந்தித்து செயல்பட வேண்டிய ஒரு வாரம். உடல் ஆரோக்கியத்தில் சற்று கவனம் தேவை. அது மட்டும் இல்லாமல் நண்பர்களின் சந்திப்பு உங்களுக்கு மகிழ்ச்சியும் ஆறுதலையும் தருவதாக இருக்கு. சகோதரர்களால் சில சங்கடங்கள் ஏற்பட்டு நீங்கும். பிள்ளைகள் மூலம் எதிர்பார்த்த சுப செய்திகள் கிடைப்பதற்கு வாய்ப்பு உண்டு. சகோதரர்கள் உங்கள் முயற்சிக்கு ஆதரவாக இருப்பாங்க. அலுவலகத்தில் திருப்திகரமான போக்கு காணப்படும். வேறு வேலைக்கு செல்ல விரும்புபவர்களுக்கு அதற்கான முயற்சிகளில் இப்போது ஈடுபடலாம். நல்ல வேலை கிடைக்க வாய்ப்பு இருக்கு. வியாபாரத்தில் எதிர்பார்க்கும் லாபம் உங்களுக்கு கிடைக்கும். சிலர் வாடகை இடத்துல இருந்து சொந்த இடத்திற்கு கடையை மாற்ற விரிவுபடுத்துவாங்க. குடும்பத்தை நிர்வகிக்கும் பெண்களுக்கு செலவுகளால் சற்று சிரமப்பட வேண்டி இருக்கும். ஆனால் கடன் வாங்காமல் சமாளித்து விடுங்கள் என்பது ஆறுதலான ஒரு விஷயமாக சொல்லப்படுது. பிள்ளைகளால் உங்களுக்கு மகிழ்ச்சி உண்டாக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக இந்த காலகட்டம் உங்களுக்கு அமைஞ்சிருக்கு. அடுத்து வரக்கூடிய நாட்கள் உங்களுக்கு சிறப்பான நாட்களாக அமைய நீங்கள் விநாயக பெருமான மனதார வழிபட்டு வர உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளுக்கு தீர்வு கிடைக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக அமைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லலாம். வீட்டு பூஜை அறையில் நீங்கள் தீபம் ஏற்றி விநாயக பெருமான மனதார வழிபட்டு வந்தீங்கன்னா உங்களுடைய பிரச்சனைகளுக்கு கட்டாயம் ஒரு தீர்வு கிடைக்கும். குடும்பத்தை நிர்வகிக்கும் பெண்மணிகளுக்கு செலவுகளால் சற்று சிரமப்பட வேண்டியிருக்கும். ஆனால் கடன் வாங்காமல் சமாளித்து விட முடியும் என்பது ஆறுதலான ஒரு விஷயம். பிள்ளைகளால் உங்களுக்கு மகிழ்ச்சி உண்டாகும். வியாபாரத்தில் எதிர்பார்க்கும் லாபம் உங்களுக்கு கிடைக்கும். சிலர் வாடகை இடத்துல இருந்து சொந்த இடத்திற்கு மாறக்கூடிய ஒரு காலகட்டமாக இந்த காலகட்டம் உங்களுக்கு அமைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லலாம். அடுத்து வரக்கூடிய நாட்கள் மிக அற்புதமான ஒரு நாட்களாக தான் உங்களுக்கு அமைஞ்சிருக்கு. பொதுவாக விருச்சிக ராசியில் நட்சத்திர பலன் அப்படின்னு பார்த்தா விருச்சிக ராசியில் பிறந்தவர்களுக்கு அடுத்து வரக்கூடிய நாட்களில் இவர்களுக்கு மிகப்பெரிய ஒரு மாற்றம் ஏற்படும். விசாகம் 4, அனுசம் 1, 2, 3, 4 பாதங்கள் மற்றும் கேட்டை 1, 2, 3, 4 பாதங்கள். விசாகம் 4 பாதத்தில் பிறந்தவர்களுக்கு இந்த வாரம் கல்வியில தேர்ச்சி, தெய்வ சிந்தனை மற்றும் தர்ம சிந்தனைகள் ஏற்படும். சிலருக்கு உயர் ரக வாகனங்கள் கிடைக்கும். பணம் சம்பாதிப்பதில் உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு ஆக்கமும் ஊக்கமும் ஏற்படும். பல புண்ணிய தலங்களுக்கு பயணம் செய்யும் வாய்ப்பு கிடைக்கும். திருமணம் ஆகாதவர்களுக்கு திருமணம் நடக்கும். சிலருக்கு பணமுடன் ஏற்பதோடு தேவையற்ற அலைச்சல்களும் ஏற்படும். வீண் மனஸ்தாபங்கள் தவிர்த்தால் வீட்டில் அமைதி நிலவக்கூடிய ஒரு காலகட்டம். சிலர் பல வகையில் பிறரால் உங்களுக்கு குற்றச்சாட்டம் பட்டு அவதிப்பட நேரிடலாம். மாணவர்கள் தங்கள் கிரகிப்பு தன்மையால் தங்கள் கல்வியின் தரத்தை உயர்த்தி கொள்வாங்க. பழைய கடன்கள் விரைவில் வசூலாகக்கூடியதாக இருக்கு. அனுசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இந்த வாரம் தூரத்தில் இருந்து நல்ல செய்திகள் வந்து சேரும். அது உங்களுக்கு மகிழ்ச்சியை ஏற்படுத்தக்கூடியதாக இருக்கு. ஆடை ஆபரண சேர்க்கை, புத்திர பாக்கியம் மற்றும் எதிர்பாராத பண வரவு ஆகியவை ஏற்படும். பழைய பாக்கிகள் உங்களுக்கு வசூலாகக்கூடியதாக சொல்லப்படுது. தன வரவு அதிகரிக்கும். புதிய நண்பர்களின் இன்பமும் ஏற்றங்களும் உங்களுக்கு ஏற்படும். எதிலும் அவசரப்படாமல் வேலை செய்தால் நிச்சயம் மற்றவர்களிடம் பேசும்போது எச்சரிக்கையுடன் நீங்கள் பேச வேண்டும். நன்கு ஆராய்ந்த பிறகு பேசுவது ரொம்பவே நல்லது அப்படின்னே சொல்லப்படுது. அது மட்டும் இல்லாமல் விரும்பிய பொருட்களை எல்லாம் வாங்கி நீங்கள் குவிப்பீங்க. புதிய தொழில் முயற்சிகள் அரசு உதவியுடன் வெற்றி பெறும். சிலருக்கு உயர் ரக வாகனங்கள் கிடைக்கும். பிரபலமானவர்களுக்கு ஆறுதலும் அன்பும் கிடைக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக இந்த காலகட்டம் உங்களுக்கு அமைஞ்சிருக்கு அப்படின்னே சொல்லலாம். கேட்டை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இந்த வாரம் மனைவி மூலம் மற்றற்ற மகிழ்ச்சி ஏற்படும். வருமானம் பெருகக்கூடியதாக இருக்கு. விருப்பங்கள் அனைத்தும் நிறைவேறும். உறவினர்களை அனுசரித்து சென்றால் அவர்களின் உதவிகளை கேட்காமல் கிடைக்கும். தேவையற்ற ஆடம்பர செலவுகளை குறைத்தால் பொருளாதார சிக்கலில் இருந்து நீங்கள் மீளலாம். அரசு பணியாளர்களுக்கு எதிர்பார்த்தபடி அரசாங்கத்தால் அனுகூலம் உண்டு. விரும்பிய பொருட்களை எல்லாம் வாங்கி குவிக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக இந்த காலகட்டம் உங்களுக்கு அமைஞ்சிருக்கு அப்படின்னே சொல்லலாம். என்ன நண்பர்களே, இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ள தகவலை தந்திருக்கும்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இது போல் தகவலை தெரிஞ்சுக்க நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி நண்பர்களே.